இன்றைக்கு பொதுவான உங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஆமென், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், சரியா, சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்துவார். நிச்சயம் இந்த நாளெல்லாம் நோட் பண்ணி வைங்க. எவ்வளோ மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தோடு உங்கள் சபைகளிலும் பட்டணங்களிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 17ஆம் வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலுமே இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்ப இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த மனுஷனிடத்திலிருந்து வரும்னு பார்க்காதீங்க. ஒருவேளை மனுஷன் மூலமா தான் வரும், ஆனா உண்மை என்றால் அது பரத்திலிருந்து உண்டாகணும். ஏனென்றால் இன்னொரு வசனம், பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ளான். பரமனா பரலோகம். எனக்கு பரலோகத்தில் சாங்ஷன் பண்ணலன்னா இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பரத்திலிருந்து கொடுக்கப்படணும். அப்போ நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் சிறிதாயிருக்கலாம், பெரிதாயிருக்கலாம், சரியா? நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் சிறிதாயிருக்கலாம், பெரிதாயிருக்கலாம். அது பரலோகத்திலிருந்து உங்களை தேடி வரப்போகிறது. காரணம், என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவனுடைய இருதயத்தினுடைய ஆசை. ஆண்டவருக்கு அது பிரியமான ஒரு காரியம். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கிறதுக்காகத்தான் தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த பூமியில பல உபத்திரவங்கள் இருந்தாலும், பல நெருக்கங்கள் பாடுகள் இருந்தாலும், ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். ஆமென். ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதற்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயின் புத்தகம், நீங்க திருப்பணும், பைபிளை வச்சிருப்பீங்க, நோட் வச்சிருப்பீங்க, பேனா வச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உடையவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு, அந்த வசனம் முக்கியம் பாருங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அங்க அண்டர்லைன் பண்ணுங்க, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு, எப்படிப்பட்டவர்னா, அதாவது அறையும் குறையுமாக ஆசீர்வதிக்க மாட்டார். ஒருவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் என் ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருங்கன்னு சொல்ல மாட்டார். உண்மையா கர்த்தரோடு நடக்கிற எந்த குடும்பமாக இருந்தாலும் அவர்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் ஆண்டவரால். ஆமென். ஒரு சிறிய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறது, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அந்த வசனத்தில் சகலவித நன்மைகளை நாம் அனுபவிக்கிறதற்கு,
நாம் அனுபவிக்கிறதற்கான சகலவித நன்மைகளை, நல்லா கவனிக்கணும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறதே. நாம் அனுபவிக்கிறதற்கு அப்படின்னா பரலோகத்தில் போய் அனுபவிக்க முடியாது, அது ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில தான் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்க முடியும். சிலருக்கு பாருங்க லேண்ட் இருக்கும், அனுபவிக்க முடியல. கேட்டா அது கேஸ்ல இருக்குது, அதை யாரும் அனுபவிக்க முடியல. அது யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பார். அந்த நிலங்கள் எல்லாம் கேஸ்ல இருக்கும், கடையெல்லாம் கேஸ்ல இருக்கும். அந்த கடையில இருந்து தொழில் பண்றவர் அதை அனுபவிச்சுட்டு கிடப்பார். இவங்க வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் லாயர் வீட்டுக்கும் அனுபவிச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்களே தவிர அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க மாட்டாங்க, அனுபவிக்க முடியல. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்துல, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நாம் அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதங்களை, சிலருக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அதை அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த நாட்களில் நீங்க இதெல்லாம் கிளைம் பண்ணணும். இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேன், எனக்கு என் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். சரியா? அந்த சொத்துக்களையோ அந்த ஆஸ்திகளையோ ஒன்று முடக்க முடியாது. சரியா? இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த முடங்கி கிடக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவாராக. மூலையில் கிடக்கிற ஆசீர்வாதங்களை அந்தந்த நாட்களில் அந்த காலங்களில் உங்களுக்கு வேண்டிய பணங்கள், உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் வந்தால் தானே அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அனுபவி நீங்கள் வாங்கி போட்ட லேண்டில் கோர்ட்டு கேஸ் வந்துட்டு நீங்கள் அனுபவிக்காமல், உங்கள் பிள்ளைகளை அனுபவிக்காமல், அவன் பேரப்பிள்ளை என்னைக்கு வரானோ அவன் காலத்தில் கோர்ட்டு தீர்ப்பு கூறுதுன்னு வைங்க, அதில் இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் முடங்கி கிடக்குது. முட்டாள்தனமாக, அறிவீனமாக யாரோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு போய் முடக்கி போட்டு இன்றைக்கு அந்த எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறதில்ல, உங்களால் அனுபவிக்க முடியல. அதனுடைய அந்த இடத்தையோ பொருளையோ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கு இல்லையா? அந்த சத்துருவின் கிரியைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம அழித்து ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு அனுபவிப்பதற்கான சகல நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஆமென். இந்த வசனத்தை நீங்க நம்புங்க, என்ன நம்பாதீங்க. நான் உங்களை போல சாதாரணமான மனுஷன், ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. சகல விதமான நன்மைகளை நான் அனுபவிப்பேன். பைபிளில் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்குரியது, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 வேளை சோறு சாப்பிட்டு தூங்கினேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா நான் அனுபவிப்பேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பைபிள் வாசிக்காமல், கர்த்தரை தேடாமல், ஆத்தும பாரம் இல்லாமல் நீங்கள் உங்கள் சொந்த காரியங்களே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? நான் நெகட்டிவ் பேசுவேன், பாசிட்டிவ் பேசுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களில் தாகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சகல விதமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றியோடு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதில் என்ன விஷயம்னா, 2 பொல்லாத ஆவிகள் போராடுது. 2 பொல்லாத ஆவிகள் என்ன செய்யுது? போராடுது. ஒன்று என்ன தெரியுமா? அவிசுவாசம். இதெல்லாம் வருமா பிரதர்? பேசுறீங்க, காதுக்கு நல்லா இருக்குது, காதுக்கு இனிமையா இருக்குது, ஆனால் இது எனக்கு கிடைக்குமா? இது வருமா வராதா? இது அதுக்கு பேர் தான் ஒன்று அவிசுவாசம், 2வது சந்தேகம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அவிசுவாசமும் சந்தேகமும் இருந்தாலே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய என்னைக்கு நீங்கள் இந்த பைபிளை தூக்குனீங்களோ, இப்போ நம்ம என் கையில் இருக்குல்ல இந்த பைபிள், உங்கள் கையிலும் பைபிள் இருக்குல்ல, என்னைக்கு இந்த பைபிளை தூக்கி விசுவாசிக்க ஆரம்பித்தீங்களோ, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய எல்லாம் இந்த வேத வசனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னைக்கு இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய சொன்னாரோ, உண்மையை சொல்கிறேன், எந்த மனுஷனையும் நம்பாத, எல்லா மனுஷனுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணணும், எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கணும். ஆனால் எந்த மனுஷனையும் நம்ம சார்ந்திடக்கூடாது. அவங்களால தான் இவங்களால தான் அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம சார்ந்துட்டோமோ ஆண்டவர் பேக் வாங்கிடுவார். அதனால் பாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் மேத்யூ சாப்டர்
13 58 பாருங்க, டக்குன்னு திருப்புங்க. மத்தேயு 18:58 என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்னொரு முறை வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். இன்னொரு முறை வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியல. அதாவது அற்புதங்களையே செய்ய முடியலன்றது இல்ல. கம் டு த பாயிண்ட். ஒரு அற்புதமும் அங்க நடக்கலன்னு இல்ல, அநேக அற்புதங்களை செய்ய முடியல. மற்ற ஊர்களில் ஆண்டவர் செய்த அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ், மற்ற ஊர்களில் ஆண்டவர் நடத்தின பயங்கரமான மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புது, செவிடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்க்குறாங்க, இந்த மாதிரி பலத்த அற்புத செய்கைகளை அங்கே அந்த ஊரில், அது எந்த ஊர், நாசரேத்தில் செய்ய முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, 55 அவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு பிரதர்ஸ் அல்லவா, இவன் சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, நல்லா கவனிங்க, இவரை பற்றி தெரியாதா? இவர் தெரியுமே, அவருக்கு தெரியுமே, அவரா அப்படி பேசுறாங்க, இவரா அப்படி செய்யறாங்கன்னு இயேசுவை குறித்து அவங்க தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்களாம். நாசரேத்து ஊர்ல வசனம் சொல்லுகிறது, இவங்க அப்பா ஒரு கார்பெண்டர் ஆச்ச, கார்பெண்டர் மகன் அல்லவா, மகன் தானே இவன். சில ஊர்களில் பேசுவாங்க, அந்த அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவை தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த ஆள் தான், அவங்க தான், இவங்க தான், அவங்க குலம் தெரியும், கோத்திரம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில என் ஆண்டவரால அநேக அற்புதங்களை செய்ய முடியலன்னு பைபிள் சொல்லுதுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அநேக அற்புதங்களை செய்யவில்லைன்னா ஏதோ நம்ம சொல்ற தலைவலி போச்சு தோத்துறோம், முதுகு வலி போச்சு தோத்துறோம், கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு வலியாக இருந்தது, ஒரு முதுகு வலி, காய்ச்சல், தலைவலி, ஜுரம், இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தை துரத்தி ஆமென் நல்லா கையை வைத்து ஜெபம் பண்ண போறோம் இப்போ. ஆமென். ஆண்டவர், இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் உம்மால முடியாதது எதுவுமே கிடையாதுப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன், என் பிள்ளைக்கு 40 வயசாயிட்டு, இனி என்னத்தை போய் கல்யாணம் பண்ண போறேன், இனி என்ன நடக்க போகுது, ஏதோ இந்த பிரச்சனையினால எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இவ்வளோ நாள் ஆயிப்போச்சு, இந்த வியாதியை டாக்டர்ஸ் குழம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது எனக்கு பயமாக இருக்குது, ஒரு பக்கம் அவிசுவாசமாக இருக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால துரத்த போகிறோம். ஒரு முறை சீஷர்கள், நல்ல கவனிங்க, பிசாசுகளை துரத்தி பார்த்துட்டு முடியாத பட்சத்தில், இயேசுவே நீர் துரத்தினீரே, எங்களால் ஏன் துரத்த முடியல? எங்களுக்கு அந்த அத்தாரிட்டியும் கொடுத்திருக்கிறீங்க, அதிகாரத்தையும் தந்திருக்கிறீங்க, ஆனா துரத்தி பார்த்தோம், துரத்தப்படவில்லை, பிசாசு போகல. ஏன் ஆண்டவரே? மத்தேயு 17:20 இயேசு சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலேயே. மத்தேயு கர்த்தருடைய பிள்ளைகளை 17:20 இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேயே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. உங்களால் கூடாத காரியம். சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ஆமென். விசுவாசிக்கிற ஒவ்வொரு அவருடைய சீடர்கள், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு அவருடைய சீடர்கள், அப்ப ஆண்டவரே என்னால முடியும், ஆண்டவரே என்னால இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், ஆண்டவரே இந்த கோர்ட்டு கேஸ என்னால மேற்கொள்ள முடியும், இந்த தோல்வியை என்னால மேற்கொள்ள முடியும், என்னுடைய வேலை இல்லாத திண்டாட்டத்தினால என் பெருமையின் ஆவியை நான் மேற்கொள்ள முடியும். ஒரு பணம் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி பந்தா காட்டுற அந்த கிரியைகளை அழிச்சு போட்டுட்டு, இயேசுவே ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள என்னால முடியும்,
எல்லார் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தினால் ஆண்டவரே அரிய பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். எங்கிட்ட நீங்க கேட்கறது விசுவாசம் மட்டும்தான் ஆண்டவரே. ஆனால் இந்த விசுவாசத்துக்கு எதிராய் போராடுகிற, சிந்தையில் போராடுகிற, இருதயத்தில் போராடுகிற அவிசுவாசமே, அவிசுவாசத்தின் ஆவியே, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உங்க தலையில கை வைங்க அப்படியே. ஆமென். அவிசுவாசத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு விலகு, என் கணவரை விட்டு விலகு, என் குடும்பத்தை விட்டு விலகு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு, ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலை உண்டாக்குகிறது அவிசுவாசம். ரெண்டாவது சந்தேகம், சந்தேக ஆவி. இது ரொம்ப டேஞ்சர். சந்தேகம். நீங்க சந்தேகப்படவே படாதீங்க. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு இயேசு உங்க லைஃப்ல ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வாழ்ந்து அபிஷேகம் பெற்று தேவனை நேசிக்கிற நீங்க இந்த சந்தேக புத்திக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நீங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னா உடனே சந்தேகத்துக்கு போயிடாதீங்க. என் ஆண்டவர் என்னை நடத்துவார், சரியான விதத்தில் நடத்துவார். எல்லாரும் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல, யாக்கோபு நிருபம் 1 அதிகாரத்துல அழகாய் அவர் சொல்லுகிறார். 6-7 வசனங்களில கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த சந்தேகத்தை பற்றி யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பாத்துக்காதப்பா, கொஞ்சம் கூட நினைக்காத. கர்த்தரிடத்துல எதுவும் வரும்னு நீ நினைச்சிராத அப்படின்னு யாக்கோபு எழுதுறாரு. அப்ப சந்தேக ஆவி இருந்தா கர்த்தரிடத்துல ஏதாவது வராது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நடக்குமா நடக்காதா, தருவாரா தரமாட்டாரா, அங்க போய் ஜெபிக்கலாமா, இங்க போய் ஜெபிக்கலாமா, அந்த ஊர்ல போய் ஜெபிக்கலாமா, இந்த ஊர்ல போய் ஜெபிக்கலாமா, நீங்க போறதெல்லாம் தப்பே கிடையாது. உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க விசுவாசி, நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆளு, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்களால எல்லாம் கூடும்பா, நீ ஜெபிச்சா நடக்கும்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த சந்தேக ஆவியை துரத்தி கையை வைத்து ஜெபம் பண்ணிடலாம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. பேதுரு தண்ணீரில் மூழ்கும் போது ஆண்டவர் கேட்டார், ஏன் நீ சந்தேகப்பட்ட? அந்த சந்தேகம் தான் உன்னை மூழ்கும்படி செய்தது. பேதுருவை கையை பிடிச்சு தூக்கி விட்டாரு. ஆமா, படகுல இருக்கும் போது அவனுக்கு சந்தேக ஆவி வேலை செய்யல. படகுல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனே, நடப்பேனா, நடக்காம போயிருவேனா, இந்த வாழ்க்கையில் நிப்பேனா, விசுவாச வாழ்க்கையில நிப்பேனா, நிக்காம போயிருவேனா, ஆமா எனக்கு அற்புதம் நடக்குமா, நடக்காம போயிருமா என்ற அவன் நம்பிக்கை தான். அந்த சந்தேகத்தினால் தான் பேதுரு மூழ்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்க பயத்திலும் கஷ்டத்திலும் தருத்திரத்திலும் மூழ்கி இருந்தா கைகளை உயர்த்துங்க. இயேசுவே, இந்த சந்தேகத்தின் ஆவி என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் பார்ப்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தர் நடத்துவீர். ஆமே. 100 வயதான ஆபிரகாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? Thank you Lord. விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஒற்றுமை ரட்சிப்பாரே.
அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென், ஆமென். இனி வரக்கூடிய காலங்களில ஆண்டவர் உங்க லைஃப்ல செய்ய போகிற காரியங்களை நீங்க இப்ப விசுவாசிக்கணும். வாசிங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவன் செய்ய போகிற காரியங்கள். வேதத்தை திருப்புங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நம்ம சுதந்தரிக்கிறோம். சரியா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் சிறையிருப்பையும் திருப்பி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. தேவனுடைய பிள்ளைகளை இந்த அவிசுவாசத்தின் ஆவியை துரத்திட்டோம். அப்புறம் சந்தேகத்தின் ஆவியை துரத்திட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இன்னையோட முடிச்சிடக்கூடாது. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுதினமும் அவிசுவாசத்துக்கு எனக்கு சந்தேகம் கிடையாது. சரியா? அப்புறம் வந்து அந்த அவிசுவாசத்தின் ஆவி என்னை அவிசுவாசத்தின் ஆவிக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது. அப்புறம் சந்தேகம். இந்த சந்தேகம் என் கிட்டே வரக்கூடாது. நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க பேச பேச உங்க லைஃப்ல சில காரியங்கள் எதிர்பார்த்ததுக்கு விரோதமா எதிர்மறையா தான் நடக்கும். அந்த நேரத்தில் நீங்க உங்க விசுவாசத்தை தளர விடாம இருக்கணும். ஆமென். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ஜெயமா முடிஞ்சிடும். இந்த அவிசுவாசத்தை துரத்திட்டோம், அப்புறம் சந்தேகத்தை துரத்திட்டோம். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, நான் என்ன செய்ய போறேன்? யூதாவின் சிறையிருப்பு இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்ப போறேன். ஆமென். இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள். யூதா என்றால் துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க. தேவ பிள்ளைகளுடைய சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர். அந்த சிறையிருப்பு மாறும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு சொப்பனம் கண்டது போல இருக்கும். பாருங்க, கொஞ்ச காலம் போராட்டம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். போகாதது போலவே இழுபறியா இருக்கிறது மாதிரியே இருக்கும். அவங்க வியாதியா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்போது அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிடுவார். நீண்ட காலமா இருந்த அந்த தருத்திரம் என்ற சிறையிருப்பு, தருத்திரத்தை கொஞ்சம் கூட அலோவ் பண்ணிடாதீங்க. அப்ப தருத்திரத்தை அலோவ் பண்ணாம இருக்கணும்னா நீங்க கடன் என்ற அந்த பொல்லாத வலைக்குள்ள போயிடவே போகக்கூடாது. எங்கேயா கடன் கொடுக்குறான், பேங்க்ல இருந்து வருது, அங்கேருந்து ஃபோன் கால் வருது, இங்கேருந்து வருது, சார் உங்களுக்கு 5 லட்சம் ரூபா இப்போ உடனே தரேன் சார் அப்படின்னு டெய்லி ஃபோன் வரும். உங்களுக்கு வரும்போது கர்த்தர் பேசுகிற மாதிரி நினைக்காதீங்க. அது பிசாசு பேசுது. அது பிசாசு தான் பேசுது. அதனால நீங்க அதுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயோ அப்பான்னு இருக்கிற பணத்துல தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க அரிசி பானையில அரிசி இருந்துகிட்டே இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா 4 செவத்துக்குள்ள சர்ச்சில் இருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. அதாவது களத்துல இறங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேவனுடைய வல்லமை நீங்க பார்ப்பீங்க. அப்போ உங்க சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த வசனத்தின் பின்னால நம்பர் 2, முன்னிருந்தது போல அவர்களை நான் கட்டுவேன் அல்லது கட்டுவித்து. அந்த வசனத்துல முன்னிருந்தது போல, அப்ப திரும்ப நான் ரீபில்ட் பண்ணுவேன், இடிந்து போனதை திரும்ப கட்டுவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல தம்முடைய வசனத்தின் மூலம் பேசுகிறார். இப்போ யார் யாருடைய குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறது, யார் யாருடைய குடும்பங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது, யார் யாருடைய குடும்பங்கள்ல என்னன்னா என்ன, சில வீட்டில் கம்ப்ளீட்டா பேச்சுவார்த்தை இல்லை, சில வீட்டில் என்னன்னா என்ன பட்டும் படாம
அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறோம், அண்ணன் தம்பிக்கிட்ட கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் பேசுவோம், நான் வாய் தவறி எதாவது சொல்லி நான் மாட்டிக்கிட்டேன்னா பாராளுமன்றத்தில் எங்களை பற்றி பேசிடுவாங்க. அந்த மாதிரி சில நினைக்கிறேன். அது பொல்லாத பிசாசினுடைய கிரியை. மனம் திறந்து பேசுகிற ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவரே, எங்க குடும்பம் இடிந்து போனதை திரும்ப கட்டுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, மறுபடியும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஆண்டவர் எடுத்து போடுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, சிறையிருப்பை திருப்ப போறீங்க. ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே முன் இருந்தது போல ஆண்டவரே எங்களை கட்ட போறீங்க. மருமக மாமனாரோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வர போறாங்க. மருமகா மாமியாரோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வர போறாங்க. புருஷனுக்கு மனைவி கிடைக்கிற சின்ன சின்ன போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்து பிரிக்கிற கிரியைகளை துரத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, மறுபடியும் கட்டுகிற கர்த்தர், இடிந்து போனதை கட்டுகிற கர்த்தர். சாத்தான் யார் யாருடைய உறவை இடித்தானோ, யார் யாருடைய குடும்பத்தை இடித்தானோ, யார் யாருடைய பொருளாதாரத்தை இடித்து போட்டானோ, அதை திரும்பவும் கட்டும்படி, ஹல்லேலூயா, திரும்பவும் கட்டும்படி எங்கள் கர்த்தர் உதவி செய்ய போகிறீர். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறோம். அநேக குடும்பங்கள் கட்டப்பட போகிறது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எரேமியா 33:8 பாருங்கள். இப்போ 8ஆம் வசனத்தை. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன். எப்போது உங்க மனசுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி உங்களை வாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியலையே, என்ன உண்மையா நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லைன்னு தெரியலையே, அந்த பழைய காரியங்கள் மனசுக்குள்ள கடந்து உங்களை ஒரு மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதான் இருக்குமா, அந்த சென்டிமெண்டல் அதை நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆவி உங்களை விட்டு இன்னைக்கு விலகிடணும். ஏனென்றால் என் ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, என் ஆண்டவர் மறக்கிறவரும் கூட. ஆமென். திரும்ப நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பழைய பாவம் என்னைக்கோ செய்ததை உள்ளத்துல வச்சுக்கிட்டு அதால் தான் இருக்கும் சோத்திரம் சோத்திரம் மன்னியும் திரும்ப 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 நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால நடந்ததெல்லாம் நினைச்சு இன்னைக்கும் நீங்க மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்வாரு? எதை மன்னிக்க சொல்ற? எனக்கு என்னன்னே புரியலையே, நீ செஞ்சதை நான் மறந்துட்டேனே, எனக்கே தெரியலையே அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரு. ஏனென்றால் அவர் எல்லா அக்கிரமங்களையும், எல்லா துரோகங்களையும், எல்லா பழைய கதைகளையும் என் ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டில் இனி ஒரு சாபமும் கிடையாது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரித்திருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். ஆமென். பழைய போராட்டங்கள் இனி எங்களை மேற்கொள்வது இல்லை. ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக பண்ணின எல்லா அக்கிரமங்களிலும் இருந்து பாவங்களிலும் இருந்து எங்களை மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்ப யார் யார் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்களுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி வாதிக்கவே கூடாது. அந்த பழைய பாவங்களை பிசாசு காண்பித்து, பழைய கஷ்டங்களை பழைய துரோகங்கள்லாம் காண்பித்து அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் காரியங்களை, குற்றம் சாட்டுகிற சாத்தானின் கிரியைகளை உங்களுடைய பிள்ளைகள் சிந்தையை விட்டு இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. ஆமென். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடிருங்க. ஹல்லேலூயா. ஏகுவோமே, ஆசித்திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசித்திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை
மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். கரங்களை தட்டி பாடல் பாடல் நல்ல கரங்களை தட்டி ஒலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுக்கிற மற்றொரு ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு விசுவாச மார்க்கம். இல்லாததெல்லாம் கர்த்தர் இருக்குன்னு சொல்லுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் இல்லை, என்ன நடக்கலை, முடியல, வரல, கிடைக்கல, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு அது ரொம்ப லேசான காரியம் இல்லையா? அப்போ இன்றைக்கி கர்த்தர் பேசும்போது உங்களுக்கு அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால் ஆபிரகாம் பாருங்கள், அவர் ஏற்கனவே 75 வயசில் தான் இந்த கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டார். கர்த்தரும் அவரை தேடி வந்தார். ஏற்கனவே 75 வயசு. சரி, ஆண்டவர் அவரை டச் பண்ணி அவரை தொடர்பு கொண்ட போது உடனே அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கலாம். 25 ஆண்டு காலங்கள் அந்த ஆபிரகாம் தேவனோடு நடக்கிறார். ஆனால் கர்த்தரோ அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார். யோசித்து பாருங்க. அப்போது நீங்கள் ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னா, இன்ன வரைக்கும் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று எத்தனை நூற்றாண்டுகள் ஓடிவிட்டது. யோசித்து பாருங்க, எத்தனை நூற்றாண்டுகள் ஓடிவிட்டது. அப்போது விசுவாசத்தின் நிமித்தம் பொறுமையோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசத்திற்காக போராடுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெயம் கொள்ளுவார்கள். அதனால் உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு அதே அதிகாரத்திலிருந்து எடுத்து காட்ட தேவனுடைய கிருபையினால நிற்கிறேன். 33 எரேமியா 33 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவர்களின் சத்தமும் கேட்கப்படும். எத்தனை சத்தம் அதுல இருக்கு பாருங்க, எத்தனை சத்தம் இருக்கு பாருங்க. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, என் அன்பு உடன் ஊழியர்களே, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே உங்களோடு கூட உங்களுக்காகவே அதை ரிசீவ் பண்ணுங்க. உங்களை போல என்னை போல யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கணும், அப்படியே ஏற்றுக்கொள்வேன். இங்கே பாருங்க, எத்தனை சத்தம் பாருங்க, எத்தனை சத்தம். ஒரு கர்த்தருடைய இதுவரைக்கும் இருந்த புலம்பலின் சத்தம், இதுவரைக்கும் இருந்த கண்ணீரினால் வந்த சத்தம், கூக்குரலின் சத்தம், வாக்குவாதங்களின் சத்தம், அழுகுரலின் சத்தம், சரியா, பயங்கரமான சத்தம், மரண ஓலங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தம் இனி உங்கள் வீடுகளில் கேட்பது இல்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு, களிப்பின் சத்தம். களிப்பு கர்த்தருக்குள்ளே ரிஜாய்ஸ் ஆக இருக்கிறது. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் அப்படி இங்கிலீஷ்ல சொல்றாங்கல்ல, அந்த களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். ஆமென். ஜாய், மகிழ்ச்சி சத்தம் இல்ல, மணவாளனின் சத்தம், மணவாட்டி சத்தம். ஆமென். திருமணமாகாத வீடுகளிலே, ஆமென், மாப்பிள்ளை பார்க்கிறேன், பெண்ணு பார்க்கிறேன், சரியா அமைய மாட்டேங்குது என்று சொல்லுகிற வீடுகளிலே இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கப்படும் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம். ஆமென். அது பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். ஆமென். ஒரு ஆராதனையின் சத்தம், ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது கேட்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா?
உங்க வீட்டுல இனிமே ஐயோ இப்படி இருக்குது, இது முடியலையே, இது வரலையே, இது அது போராட்டமா இருக்குமா, இது பிசாசு போராட்டமா இருக்குமா, இது போய் இது அந்த இதா இருக்குமா, இது பில்லி சூனிய கட்டா இருக்குமா, மாந்திரிக வலிமையா இருக்குமா, எல்லா வலிமைகளை காட்டிலோ ஒரு வல்லமையான சக்தி என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே என் வீட்டில் கேட்கப்பட போகிற சத்தம், ஆமென், களிப்பின் சத்தம், எல்லாம் வாயை தந்து அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. என் வீட்டில களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளரின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற அந்த சத்தம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம். ஆமாண்டவரே, இந்த சத்தம் தான் ஆண்டவரே 24/7 என் வீட்டுல கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். கேட்கப்படும். ஆமென் ஆண்டவரே. இனி புலம்பல் சத்தத்துக்கு இடம் கிடையாது. அவிசுவாசமான வார்த்தையினால் வருகிற சத்தம், பயத்தினால் வருகிற சத்தம், ஆண்டவரே, வாக்குவாதத்தின் சத்தம், டென்ஷன் ஆகி கோபப்படுகிற சத்தம், ஆண்டவரே எங்களுக்குள்ள இனி வராது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். இந்த 11ஆம் வசனத்தில் எத்தனை சத்தங்கள் சொல்லப்பட்டதோ அத்தனை சத்தம் உங்க வீட்டுல கேட்டுக்கொண்டே இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு முறை கையை உயர்த்தி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீன்னு சொல்றீங்களா? கையை உயர்த்துங்க, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப யாரெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை விசுவாசிக்கிறவங்க சொல்ற லைஃப்ல இந்த சத்தங்கள் சீக்கிரமாய் கேட்கப்படுவதாக. ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் அந்த கலிலேயாவுல, அந்த நாசரேத்துல, ஆண்டவரே எருசலேம்ல, பெத்தானியாவுல, ஆண்டவரே பெத்லகேம்ல, ஆண்டவரே நாயின் ஊர் விதவைக்கு செய்த அற்புதங்கள், நாயின் ஊர்ல, ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு பட்டணங்களிலே செய்த அதே அற்புதங்களை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே நடப்பதாக. எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள் மாறுவதாக. தலையில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா சிறுநீரக கோளாறுகள், இருதய சம்பந்தமான கோளாறுகள், அதனால் வருகிற பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள், கண்களில் தேவ வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. ஆமா ஆண்டவரே, எல்லா ஹைப்பர் டென்ஷனை பைண்ட் பண்ணி ஜெபிக்கிற, எல்லா டயபெட்டிஸ துரத்தி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையெல்லாம் தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையெல்லாம் தேவனின் வாக்கு. அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க. அபிஷேகம் பெறாதவங்க மேல அக்கினி ஊற்றுங்க. சாசுகள் ஓடட்டும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற படுக்கையில் இருக்கிறவங்களை எழுப்பிருங்க. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். Praise God. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, எரேமியா 33:17 பாருங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மேல் உட்காரத்தக்க புருஷன், சிங்காசனத்தின் மேல உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிள்ளை இல்லாமல் போவாதுப்பா, உனக்கு ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் தராரு. அப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். சந்தானங்களுக்குரிய ஆசீர்வாதம். உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பேர பிள்ளைகளால நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, பிள்ளைகளால நிறைய பேர் வாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எதிர்மாறா வருதுன்னு நினைக்காதீங்க, இதுதான் நடக்கும். ஆமென். இப்போது உள்ள சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மேல் அப்படியே கை வைங்க. சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தை உண்மையானால் ஆண்டவர், யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, யார் யார் திருமணமாகி பல ஆண்டு காலமாக, சில ஆண்டு காலமாக, ஐயோ எனக்கு இந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் லைஃப்ல ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமாண்டவரே, சந்ததிகளை காண உதவி செய்யோ. ஆமாண்டவரே, என்ன பலவீனமோ என்ன காம்ப்ளிகேஷனோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். திருமண காலங்கள் காணாதவர்கள் திருமணத்தை பார்க்கணும். அற்புதமான அலைன்ஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரணும். இதன் நிமித்தம் கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். 12ஆம் வசனம், 33:12 என்ன சொல்லுகிறது? இல்ல 13ஆம் வசனம், சாரி 13. மலை தேசமான பட்டணங்களிலும் பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்கள் தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும். இது எதை காண்பிக்கிறது? அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களினுடைய ஆசீர்வாதங்கள் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் தான். ஒருவன் ஆட்டு மந்தை உடையவனாயிருந்தால் அவன் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழி சரியா இருந்துச்சுன்னு வைங்க, நம்முடைய வழி தேவனையே நோக்கி இருந்ததுன்னா வைங்க, நமக்கு ஆசீர்வாதம் ஒன்று குறைவுபடாது. பண தேவைகளை கர்த்தரே சந்திப்பார். இந்த இடையில குறுக்கு புத்தி வந்துடக்கூடாது நமக்கு. அவங்கள மனுஷனை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள தாங்கிக்கிட்டு, அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். ஒரேடியா ஆண்டவரை சார்ந்துடணும், ஆண்டவரை நம்பணும். ஆமென். அப்படி நம்பும் போது தான் ஆண்டவர் நம்மை மந்தை பெருகுகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெருக பண்ணுவார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் கண்ட தரித்திரத்தையும் நான் கண்ட வறுமையும் என் பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க. என் பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் ஏழை எளியவர்களை, அனாதைகளை, திக்கற்றவைகளை, விதவைகளை, கைம்பெண்களை, கைவிடப்பட்டவர்களை, அப்பா அம்மா இல்லாதவங்களை, பள்ளிக்கூடங்களுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாத பிள்ளைகளை படிக்க வைங்க. அப்படியே ஜெபம் பண்ணிருங்க. ஜெபம் பண்ணு. இன்னைக்கு உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உள்ளதை பார்க்காதீங்க. ஆமென். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஒரு காலத்துல சைக்கிள் வாங்குறதுக்கு வழி இல்லாதவன், சரியா? ஆமென். கர்த்தர், என் சகோதரன் சைக்கிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு போவேன், புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆனால் இம்மட்டுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள ஆண்டவரே மோட்டார் சைக்கிள் வாங்க வழி இல்லை, ஒரு கார் வாங்க வழி இல்லை, என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வழி இல்லை, என் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பணம் வேணும், நகை வேணும், என்ன பண்றதுனே தெரியல என்று யார் யார் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, மந்தை பெருகுவது போல ஆட்டு மந்தைகள் பெருகட்டும் ஐயா, வானம் திறக்கப்படட்டும் ஐயா. இயேசுவே, பொல்லாத சாத்தானுடைய சாபங்கள் விலகட்டும் ஐயா. ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபத்துல போராடுகிறோம் ஐயா. நீர் அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தோஷப்படுத்த போகிற தயவுக்காக
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் 7 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன். இந்த எரேமியா 33:7 17 7 ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். விளையாட்டு காரியம் கிடையாது. அவ்வளத்தையும் நீங்க நோட்ல எழுதியிருப்பீங்க நம்புற. அடிக்கடி இந்த வார்த்தைகளை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளைம் பண்ணிக்கிட்டே விட்டுறக்கூடாது. கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். சில நேரங்களில் தேவமன் உதாரணத்துக்கு சொல்ற, தாவீதுக்கு விரோதமா சண்டை வந்து சில பிரச்சனைகள் வரும்போது தாவீது கேட்பான், அந்த தண்டுகளை நான் பின்தொடர்ந்து போகலாமா? ஆண்டவர் சொல்ற, நீ போ, அதை திருப்பிக் கொள்வாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால அன்றைக்கு ஆபிரகாமும் தேவன் லோத்தை சிறைப்பிடித்த போது அவன் தொடர்ந்து போய் அவர்களை பிடித்து கொண்டு வந்தான். உங்க வீட்டுக்குள்ள எதையும் நீங்க இழக்க கூடாது. உங்க ஐஸ்வர்யத்தையோ, உங்க சமாதானத்தையோ, உங்க சுகத்தையோ, உங்க சந்தோஷத்தையோ, உங்க பரிசுத்தத்தையோ நீங்க இழந்து போயிடக்கூடாது. ஆமென். இன்றைக்கு எல்லாவற்றையும் தொடர்ந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிச்சிட்டார். உங்களுடைய ஜெபங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. வேற ஒண்ணுமே எங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஆச்சரியமான அற்புதங்களை செய்வாராக. அப்படியே நீங்க எங்களுக்காக பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மகிமை உண்டாகட்டும். அப்பிரோஜனமான ஊழியர்களப்பா, அதை செய்து முடித்தோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உள்ள கரம் தொடர்ந்து தாங்கட்டும். அத்தனை ஆயிரம் மக்களை நாங்க பிளஸ் பண்றோம். அவ்வளவு ஜெபங்களுக்கும் பதில் வந்ததுக்காக நன்றி. ஜெபிங்க ஜெபிங்கன்னு இன்னைக்கு எழுதுனாங்களோ அவ்வளவு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணும். தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையின் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏசப்பா உமக்கு மட்டும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதுக்கப்புறம் நீங்க நம்முடைய ஊழியங்களை நினைச்சு, ஊழியத்தை நினைச்சு, தேவைகளை நினைச்சு அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.